மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 12 நாட்கள் திருவிழா நடைபெற உள்ளதால் மதுரை மாநகரமே கோலாகலமாக பூண்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா என்பது மதுரை மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா 12 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ள நிலையில இன்று காலை மிதுன லக்களத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கோவில் கம்பத்தடி மண்டபத்தின் அருகே தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரத்துல தற்பை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டு சுட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கொடிமரத்துல உற்சவ கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையனுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதே போல விநாயகர், முருகர் உள்ளிட்ட சுவாமிகளும் அந்த பரிவார மூர்த்திகளும் அவர்களும் காட்சியளித்தனர், பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீபாரணைகளும் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் கோவிலில் இருந்து 4 மாசி வீதிகளிலும் பல்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கின்றனர். ஏப்ரல் 30ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும், மே 1ஆம் தேதி திக்கு விஜயமும், விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மே 2ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மே 3ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி மாலை கள்ளழகர் எதிர் சேவை நடைபெற இருக்கிறது. மே 5ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு, அதாவது காலை 5:45 மணி முதல் 6:12 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவிற்காக பல்வேறு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. சிறப்பாக செய்திருந்தாலும் கூட பாதுகாப்பு பணிகளும் ஏராளமான போலீசார்கள் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருவிழாவை ஒட்டி மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த சித்திரை திருவிழாவை காண பக்த கோடிகள் வருவார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இந்த சித்திரை விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய தருணத்தில் தற்போது கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.